அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று 12ஆம் நாள் அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நினைவு நாள். ஆகவே அவர்களை பற்றிய ஒரு செய்தி. தங்களுடைய இரண்டு மகன்களும் காய்ச்சலில் விழ, காய்ச்சல் சுகமானால் 3 நஃபில் நோன்புகள் பிடிக்கிறோம் என்று நியத்து செய்கிறார்கள் கணவனும் மனைவியும். நோய் குணமாகிவிட்டது, இப்பொழுது 3 நோன்புகள் நோக்க வேண்டும். முதலாம் நாள் காலையிலே நோன்பு பிடிப்பதற்கு சஹருக்கு வெறும் தண்ணீர் தான் இருக்கிறது, குடித்து சஹர் வைத்தார்கள். நோன்பு திறப்பதற்காக ஏதாவது உணவு வேண்டுமே என்பதற்காக செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே சென்று ஒரு யூதரிடம் 3 மூட்டை பஞ்சை வாங்கி கொண்டு வருவார்கள், அதை நூலாக நூற்பதற்காக. முதலாம் மூட்டை பஞ்சு நூற்கப்பட்டது. அந்த நூலை ஒப்படைத்து விட்டு கூலியாக ஒரு ரொட்டி மாவு வாங்கி கொண்டு வருகிறார்கள். ரொட்டி தயாராகிவிட்டது, நோன்பு திறக்க வேண்டும். அந்த நேரத்திலே வாசலிலே ஒரு மிஸ்கின், அம்மா தாயே நான் மிஸ்கின் வந்திருக்கிறேன் என்று சொல்ல, அந்த ரொட்டியை தர்மம் செய்துவிட்டு மீண்டும் தண்ணீரை குடித்து நோன்பை திறக்கிறார்கள். 2ஆம் நாள் இதே நிலை ஏற்படுகிறது. ரொட்டி தயாராக இருக்கிறது. வாசலிலே ஒரு எத்தீம், அம்மா நான் எத்தீம் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதையும் தர்மம் செய்துவிட்டு தண்ணீரை குடித்து நோன்பு திறந்தார்கள். 3ஆம் நாளும் அதே நிலைமை. 3வது மூட்டை அந்த பஞ்சை நூலாக நூர்த்து ரொட்டி மாவு வாங்கி வந்து ரொட்டி தயாராக இருக்கிறது. வாசலிலே சிறையிலிருந்து விடுதலையாகி ஒருவர் இருக்கிறார். அவரும் கேட்க, அவருக்கும் அந்த ரொட்டியை தானம் செய்துவிட்டு அந்த 3ஆம் நாளும் கணவனும் மனைவியும் வெறும் தண்ணீரை குடித்து நோம்பித்திருக்கிறார்கள். அடுத்த நாள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு செல்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்து தள்ளி வரவேற்று சொன்னார்கள், அலியாரே, நீரும் உமது மனைவியும் கடந்த 3 நாட்களாக செய்த இந்த பெரிய ஒரு தர்மத்தை, தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். யா ரசூலுல்லாஹ், என்ன அடிப்படையிலே சொல்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, உங்கள் பொருட்டால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வசனங்களை, இறை வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனங்களை ஓதினார்கள். 76 சூரா தஹருடைய 7, 8, 9 தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள். குறிப்பாக இந்த 7, 8, 9 வசனம் கூறுகிறது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யூஃபூன பின் நத்ரி வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள், ஒரு நாளை கொண்டு அஞ்சுகிறார்கள். மிஸ்கீனம் யதீமம் அசீரா. அவர்கள் அல்லாஹ் மீது உள்ள அந்த முஹப்பத்தின் காரணமாக அவர்கள் மிஸ்கின்களுக்கும் எத்தீம் அனாதைகளுக்கும் சிறையிலிருந்து விடுதலையானவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள். இன்னமா நுத்தியுக்கும் மின் வஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா. இவர்கள் செய்த அந்த தர்மம் எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்புருத்தத்தை நாடியே தவிர உங்களிடமிருந்து நன்றி எதிர்பார்த்தோ பிரதிபாரத்தை எதிர்பார்த்தவர் செய்யவில்லை என்ற அந்த 3 வசனங்களும், அதைத் தொடர்ந்து இவர்களுக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பான பல அம்சங்களையும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கணவர் சம்பந்தமாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உறுதியளித்திருக்கிறார் என்று சொன்னால், இத்தகைய தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய கணவனுமாக அவர்கள் நாம் தெரிவிக்க வேண்டும். சொர்க்கத்து தலைவி ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முறை வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு செல்லும் பொழுது வெளியே இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோ ஒரு வயதான பெண்மணி வீட்டுக்கு செல்கிறார் என்று நினைத்து சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புன்சிரித்து, யார் ரசூலுல்லாஹ், நீங்களே உள்ளே சென்று அந்த வயோதிக பெண் யார் என்று பாருங்கள் என்று சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்றவுடன் ஒரு வயோதிக பெண்மணி இந்த வீட்டிற்குள் வருவதைப் போல் நான் பார்த்தேன் என்று கேட்கும்போது ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சந்தோஷமாக சிரித்து, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நான் அல்லாஹ்விடம் துஆ செய்தேன், நான் வெளியே சென்று விட்டு வந்தால் நான் யார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொன்னேன். அவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய ஹபீபுக்கு கூட வருவ மகள்தான் என்பதை மறைத்து விட்டான் என்று அந்த அளவு ஹிஜாபை பேணினார்கள் என்று சொன்னால், பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணை நீ சொல்லம்மா என்று நாகூர் ஹனீஃபா மருகும் அவர்கள் எழுதியது யாருக்கு தெரியாது. மருகும் நாகூர் ஹனீஃபா அவர்கள் பாடிய அந்த பாடலை இந்த காலத்தில் நம்முடைய பெண்கள் கற்று ஹிஜாபை கடைபிடித்து ஆடையிலும் சரி
தக்குவாலும் சரி, தியாகத்திலும் சரி, அன்னை ஃபாத்திமத்து ஜஹரா இல்லா தானுகா அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த தௌஃபீக்கை நம் வீட்டு பெண்களுக்கு நாம் அளிப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலு தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம். வாஹிரு தானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.